ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் கம் கணபதையே நமः. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்தில் தினம் ஒரு நாமாவளி சிந்திச்சிருக்கோம். இன்றைய தினம் 539வது நாமாவளியாக ஓம் பரார்த்தாய நமः. முருகப்பெருமான் இந்த நாமாவளி பிறருடைய காரியத்தை நிறைவேற்றுவதற்காகவே அமைந்தவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அதாவது பிறர் நலத்தை நாடுபவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு அர்த்தம். மேலான பொருளாக விளங்கக்கூடியவர் அப்படின்லாம் அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. இறைவனுடைய அருள் எப்பேற்பட்டது அப்படின்னா, உயர்கதிக்காக எல்லா உயிர்களுக்கும் நன்மை ஏற்பட வேண்டும் என்பதற்காகவே அவதாரம் பண்ணுறார். பரமேஸ்வரன் கிட்டேருந்து அந்த நிர்குண பிரம்மமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் சகுண பிரம்மமாக ஒரு உருவம் எடுத்து ஒரு காரியத்தை செய்வதற்காக நெருப்பு பிழம்பாக வெளிப்படுறார். பெயர்பட்ட குமார பரமேஸ்வரனாக வெளிப்பட்டு அந்த தேவர்களுடைய துன்பத்தெல்லாம் போக்குறார், அசுர சக்திகளை அழிக்கிறார். அப்போ அதன் மூலமாக முருகப்பெருமான் அந்த தேவர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறார். அப்போ அந்த தேவர்களுடைய சந்தோஷம் அப்படின்றது எல்லா உயிர்களுடைய சந்தோஷத்தை குறிக்கும். நல்ல சக்தி கெட்ட சக்தி இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த பிரபஞ்சத்தில். அப்போ அந்த அசுர சக்தியாக இருக்கக்கூடியதையெல்லாம் அடக்கும் பொழுது நல்ல சக்தி தானாக வெளிப்படும். ஒரு விவசாயம் பண்ணும்பொழுது அந்த களைகளெல்லாம் எடுத்தால் நல்ல பயிர் தானாக வளரும். அது மாதிரி அந்த அசுர சக்திகளெல்லாம் அடக்கி வைக்கிறார். இந்த பிரபஞ்சத்தில் அழியாதது அப்படின்னு பார்த்தோன்னா பதி, பசு, பாசம் இந்த மூன்றும் அழியாது. ஏன்னா அது தோற்றம்னு ஒன்று இருந்தால் தான் அழிவுன்னு ஒன்று உண்டு. இந்த மூன்றுக்கும் தோற்றம் கிடையாது. அப்போ அது மூன்றும் எப்பொழுதும் உள்ள பொருளாக சைவ சித்தாந்த அழகாக வர்ணிக்கும். அப்போ பதி பரம்பொருள், பசு ஜீவாத்மா, பாசம் அப்படின்றது தான் ஒவ்வொரு உயிருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆணவம், கர்மம், மாயை, மும்மலம். அந்த மும்மலத்தை தான் முருகப்பெருமான் சம்ஹாரம் பண்ணுறார். சம்ஹாரம்னா ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றார், அழிக்கலை. அப்போ முருகப்பெருமான் தன்னுடைய திருவடியின் மூலமாக அந்த அசுர சக்திகளையெல்லாம் அடக்கிட்டார். சூரபத்மனை சேவலும் மயிலுமாக தடுத்தாட்கொள்கிறார். அப்போ அந்த அசுர சக்திகளெல்லாம் அடக்கி வைத்திருக்காருன்னா அப்போ என்ன அர்த்தம்னா நல்ல சக்திகள் நன்றாக வளரும். அப்போ நல்ல சக்தியானது வெளிப்படும் போது எல்லா உயிர்களும் இந்த பிரபஞ்சத்துக்கே நன்மையானது ஏற்படும். அப்படி இறைவன் பரார்த்தகானாலே பிறர் நலம். அப்போ உயர்ந்த நலத்தோடு உயர்ந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்காகவே குமார பரமேஸ்வரனாக வெளிப்பட்டார். அதனால தான் அவர் இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது. ஓம் பரார்த்தாய நமः. ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் சும் சுப்பிரமணியாய நமः.